பார்க்க போகிற வேரியன்ட் வந்து என்டார்க் 120cc. இதில் வந்து மொத்தம் வந்து 5 வேரியன்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பேசிக் வேரியன்ட் வரும், அப்புறம் வந்து ரேஸ் எடிஷன், சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் வரும், அப்புறம் வந்து ரேஸ் எக்ஸ்பி, எக்ஸ்டி. இந்த மாடல் வந்து எக்ஸ்டினா வந்து எக்ஸ்ட்ரா டார்க்னு அர்த்தம். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 12 inch அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க வித் டியூப்லெஸ் டயரோட. டியூப்லெஸ் டயர் இருக்கனால நீங்கள் லாங்காக போகும்போது இந்த மாதிரி இடத்துல பஞ்சர் ஆச்சுன்னா நீங்கள் சேஃபாக ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் ஓட்டிக்கலாம். அதுபோக ஃப்ரண்ட்டில் வந்து 220mm ரோட்டா பெடல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதனால் என்னன்னா அந்த ரோட்டா பெடல் டிஸ்க்குன்றது இந்த இடத்துல கட்டாக இருக்கும். இது எப்படின்னா உங்களுக்கு அட்மாஸ்பியர் ஏர் வந்து உள்ளே வரும்போது டிஸ்க்கு வந்து அவ்வளோ ஹீட் ஆகக்கூடாது, உங்களுக்கு வந்து ஹீட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுபோக ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும், ஷோல்டர் பெயினும் அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதுபோக எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜி இருக்கும், சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் டெக்னாலஜி இருக்கிறதுனால ஒரு பிரேக் பிடிச்சிங்கன்னா 2 பிரேக்குமே ஈவனாக அப்ளை ஆகும். அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டி ஷேப்பு எல்இடி டிஆர்ஆர் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா டிவிஎஸோட பிராண்ட் அந்த லோகோனால டி ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. அதுபோக உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா எல்இடி ஹெட்லாம்ப் இருக்கிறனால நைட்டில் நீங்கள் போகும்போது வந்து உங்களுக்கு வெளிச்சம் வந்து நல்லாயிருக்கும். அதுபோக டாப் மாடல்னால இதில் வந்து நியான் ஷைடில் வந்து ஸ்டிக்கரிங் கொடுத்துருப்பாங்க க்ரீன் கலரில். இது பார்க்க வந்து லுக்காக இருக்கும். அதுபோக ஸ்போர்ட்டி மாடல் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஏரோ டைனமிக் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி இருந்து பின்னாடி வரையும் பார்க்கும்போது அந்த ஏரோ டைனமிக் டிசைன் வந்து உங்களுக்கு வரும். அதுபோக இது வந்து ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் எல்சிடியில் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னா நீங்கள் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் வருது, மெசேஜ் வருது காட்டும். நீங்கள் ஒரு பர்சனோட நம்பரில் வந்து ஃபோட்டோ சேவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஃபோட்டோவோடையே இதில் பார்த்துக்கலாம் நீங்கள். அதுபோக இதில் ஆன்டி தெஃப்ட் அலர்ட், கிராஷ் அலர்ட் வரும். கிராஷ் அலர்ட்னா நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு 2 நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வண்டி எங்கேயாவது கிராஷ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் போயிடும். ஆன்டி தெஃப்ட் அலர்ட்னா உங்களை தவிர வேறு ஏதாவது வண்டியை மூவ் பண்ண ஆரம்பிச்சா ஒரு 50 மீட்டர்லேயும் உங்களுக்கு வந்து சிக்னல் வந்துடும். அது போக அந்த லொக்கேஷனோடய வந்துடும். அதுபோக இதில் வந்து 2 மோடு வரும், ஸ்ட்ரீட் மோடு, ஸ்போர்ட் மோடு வரும். ஸ்ட்ரீட் மோடுன்றது நார்மலாக நம்ம அந்த லோக்கலில் அந்த ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறது. ஸ்போர்ட் மோடுன்றது ஹைவேஸ் இந்த மாதிரி இடத்த ஓட்டுறது. அதே மாதிரி இதில் 2 லேப் வந்து வரும், பெஸ்ட் லேப்பு, லாஸ்ட் லேப்புன்றது. பெஸ்ட் லேப்னா இப்போ ஓட்டுனது, லாஸ்ட் லேப்னா லாஸ்ட்டாக நம்ம எது பெஸ்ட்டாக ஓடிருமோ அதை பார்த்துக்கலாம். பெஸ்ட் லேப்புன்றது அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா போகும்போது ஒரு ரெக்கார்ட் ஆகும், அதுதான் வந்து லாஸ்ட் லேப், பெஸ்ட் லேப்னு சொல்லுவாங்க. அதுபோக உங்களுக்கு இதில் டைமிங் எல்லாமே காட்டிடும். அதுபோக பக்கத்தில் இருக்க டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பீடு, ரியல் டைம் ஸ்பீட் பார்த்துக்கலாம், எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க என்ன ஏதுன்றது. அதுபோக ஃபியூல் லெவலுமே உங்களுக்கு காட்டும். இதில் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டரு, உங்களுக்கு 1 லிட்டர் வரமே வந்து ரிசர்வ் வந்துடும். அதுபோக ஓடோமீட்டர் ரீடிங் பார்த்துக்கலாம். ட்ரிப் பி ஆப்ஷன் வரும். இது வந்து நம்ம ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என் ஃபியூல் பம்ப் லைட் வரும். இது என்னென்னா நீங்கள் கீ ஆன் பண்ணும்போது எரியும், ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோடனே ஆஃப் ஆயிரும். ஒருவேளை அது ஆஃப் ஆகாமல் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அது காட்டும். அதுபோக இன்ஜின் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இது என்னென்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி. இப்போ வீட்டில் குழந்தைங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னா சாவியை ஆன் பண்ணி வச்சு தெரியாமல் அவங்க ஆன் பண்ணிட்டாலுமே இது இன்ஜின் கட் ஆஃப் இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகாது. அசாலாம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா இப்போ நீங்கள் நைட்டில் எங்கேயா ட்ராவல் பண்ணிட்டீங்க, ஓரமாக நிற்கணும்னா ஹைவேஸில் நிற்கும் போது இந்த லைட் இது அசாலாம் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா லாங்கில் இருந்த வண்டி வரைக்கும் விசிபிளாக இருக்கும் நம்ம வண்டி நின்றுருக்குன்னு சொல்கிறதுக்கு. அதுபோக இந்த மாடல் வந்து வாய்ஸ் அசிஸ்ட் வரும். இதில் ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம வாய்ஸ் அசிஸ்ட் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கும்போது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது, சைட் ஸ்டாண்ட் எடுத்து விட்டா தான் ஸ்டார்ட் ஆகும். அதுபோக அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 20 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஹெல்மெட் உள்ள வச்சுக்கலாம், அப்படின்னா அது வைக்காமல் ஏதாவது திங்ஸ் எதுனா வச்சுக்கலாம். அது போக சார்ஜிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எமர்ஜென்சியில் நீங்கள் ஏதாவது லாங்காக போகும்போது சார்ஜ் போடணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் டேங்க் வந்து பின்னாடியே கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்டர்னல் ஃபில் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5.5 லிட்டர் வரும் டேங்க் கெப்பாசிட்டி. அதுபோக இந்த கிராப் ரெயில் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போது பேக்கில் வந்து காயில் ஸ்ப்ரிங்ஸஸ் சாக்கப்ஸர் கொடுத்துருக்கனால 2-3 பேர் போனாலுமே மேடு பள்ளத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ அந்த இது ஃபீல் ஆகாது. அப்புறம் வந்து இந்த சைலன்சர் வந்து இதில் ஸ்போர்ட்டி மஃப்டி டிசைனில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பார்க்க வந்து லுக்காக இருக்கும். அதுவும் இந்த உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டுமே வந்து பார்க்க அந்த ரேஸ் பைக் ஃபீல் வந்து கொடுக்கும். இந்த வண்டியோட பவர் வந்து 9.8 PS பவர், 7000 RPM கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டிலே இந்த மாடல் மட்டும்தான், டிவிஎஸ்ல மட்டும்தான் அந்த 3 valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதனால் என்னென்னா பவரும் டார்க்கும் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும். வண்டியோட டார்க் வந்து 10.2 Nm டார்க்கு வித் 5000 RPM இருக்கனால
உங்களுக்கு புல்லிங் பவருமே நல்லாயிருக்கும். வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 112 கிலோனால யாருனாலும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீல் பேஸ்